எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ இனி அலைந்து திரிவதில்லை. அன்பான தெய்வச்சனமே, அநேக அன்புக்கு அலைந்து திரிந்திருக்கிறீங்களா? அநேக தேவைகளுக்கு அலைந்து திரிந்திருக்கிறீங்களா? ஐயோ, அன்பை புரிஞ்சுக்க யாருமே இல்லையே, எனக்கு அன்பு காட்ட யாருமே இல்லையே, நான் ஒரு அனாதையா அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேனே, என் ஆறுதல் யார் படுத்துவாங்க, என் கண்ணீரை யார் துடைப்பாங்க, என் வேதனையை யார் புரிஞ்சுக்குவாங்க அப்படி என்று சொல்லி அநேக தேவ பிள்ளைங்க இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கண்ணீரோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இனி நீ அலைந்து திரிவதில்லை என்று இயேசு வாக்கு கொடுக்கிற நல்ல தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அநேகர் உங்களை கைவிட்டுட்டாங்களா? நம்பி இருந்தங்களா உங்களை விட்டு விலகி போயிட்டாங்களா? உங்களை அன்பை புரிந்துக்க யாருமே இல்லையா? ஒரு தனிமையா அலைந்திருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கு, ஆனா நான் ஒரு அனாதையா அலையிறனே, திரிறனே, என்னை பாதுகாக்க, எனக்கு அன்பு கொடுக்க, என்னை நடத்த கூட யாரும் இல்லையே என்று சொல்லி அழுது வேதனையோடு துக்கப்பட்டிருக்கிற மகனே, மகளே, ஏசப்பா இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ இனி அலைய மாட்ட, இனி நீ திரிய மாட்ட, நான் உன் கூட இருந்து உன்னை நான் தேற்றி பலப்படுத்துவேன் என்று ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. எல்லாரும் விட்டு நம்மள போகட்டுமே, ஆனா ஒருவர் நம்மளை விடாத தேவன், நம்ம அப்பா ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறார் இல்லையா? நிச்சயமாகவே இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த மூலையில எந்த இடத்துல இந்த உலகத்துல காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, இனி நீ அலைய மாட்டேன், இனி நீ திரிய மாட்டேன், இனி நீ அழ மாட்டேன், இனி நீ துக்கப்பட மாட்டேன். நான் தான் ஆண்டவராகிய ரட்சகர் இயேசு உன்னோட கூட இருக்கிறேன் இல்லையா? ஜெயம் கொடுக்கிற இயேசு உன்னோட கூட இருக்கிறேன் இல்லையா? உன் இருதயத்தை நான் புரிஞ்சிருக்கிறேன் இல்லையா? உன் கண்ணீரை நான் நிச்சயமா தடுப்பேன் என்று உங்களை எல்லோரையும் பார்த்து கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. இன்றைய விசுவாசிங்க தேவ பிள்ளைகளே, ஏசப்பா சொன்ன வார்த்தையை விசுவாசிங்க. அப்பாவுடைய சமூகத்துல வாங்க, ஏசப்பா கெட்டியா பிடிச்சு கொள்ளுங்க அவருடைய வார்த்தையை. உங்களை நித்தமும் வழிநடத்த இயேசு வல்லவராயிருக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன் நிச்சயமா வாக்கு மாற மாட்டார். மனுஷர்கள் மாறிடுவாங்க, ஆனா ஏசப்பா ஒருபோதும் மாற மாட்டார். இன்னும் ஏன் அழுந்துட்டு இருக்கீங்க? இன்னும் ஏன் துக்கமா இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? உங்களை பலப்படுத்துறேன்னு சொன்னார் இல்லையா? இனி நீ அலைய மாட்ட, தெரிய மாட்டேன்னு சொல்லிட்டாரு இல்லையா? சந்தோஷமா ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து உங்களை நடத்துவார், பலப்படுத்துவார். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இனி நீ அழிய மாட்ட